புவி வெப்பமயமாதலின் தீய விளைவுகளுக்கு முடிவு கட்டும் நோக்குடன் பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்ற படிம எரிபொருட்களிலிருந்து படிப்படியாக மாறுவதற்கு துபாயில் நடைபெற்ற 28ஆம் காலநிலை மாற்ற மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அந்த தீர்மானத்தில் ஏராளமான குறைகள் உள்ளன என்றாலும் கூட அது காலநிலை மாற்றத்திலிருந்து உலகை காப்பதற்கான நல்ல தொடக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துபாய் ஐக்கிய நாடுகள் காலநிலை மாநாட்டில் தானும் பங்கேற்றதாக கூறியுள்ளார். 154 நாடுகளின் பிரதமர்கள், அதிபர்கள் மற்றும் மருத்துவர் ராமதாசால் உருவாக்கப்பட்ட பசுமை தாயகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் 85,000 பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றனர். டிசம்பர் 12ஆம் தேதியுடன் நிறைவடைந்திருக்க வேண்டிய மாநாடு கருத்தொற்றுமை ஏற்படாததால் டிசம்பர் 13ஆம் தேதியான நேற்றும் மாநாட்டு பிரதிநிதிகளிடையே பேச்சுக்கள் தொடர்ந்தன. பேச்சுகளின் முடிவில் துபாய் கருத்தொற்றுமை உடன்பாடு என்ற பெயரிலான 196 பத்திகள் கொண்ட 21 பக்க தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளை தடுக்க நடப்பு நூற்றாண்டின் இறுதிக்குள் புவி வெப்ப அதிகரிப்பை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்த 2050ஆம் ஆண்டிற்குள் கரிமச் சமநிலையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் எரிசக்தி அமைப்புகளிலிருந்து பெட்ரோல், டீசல், நிலக்கரி உள்ளிட்ட படிம எரிபொருட்களை விலக்குவதை முறையாகவும் சமமான அளவுகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பசுமையில்ல வாயுக்கள் வெளியாகும் அளவை 2019ஆம் ஆண்டின் அளவில் 43 விழுக்காடாக 2030ஆம் ஆண்டுக்குள்ளும் 60 விழுக்காடாக 2035ஆம் ஆண்டுக்குள்ளும் உலக நாடுகள் குறைத்தாக வேண்டும். இது வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். ஐநா காலநிலை மாற்ற மாநாடுகள் நடத்தப்பட்டு வரும் 29 ஆண்டுகளில் படிம எரிபொருள் என்ற சொல் தீர்மானத்தில் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். இது தொடர்பான முந்தைய தீர்மான வரைவுகளில் படிம எரிபொருட்களின் பயன்பாட்டை படிப்படியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற வலிமையான வாசகம் இடம்பெற்றிருந்தது. அது இப்போது படிம எரிபொருள்களிலிருந்து மாற வேண்டும் என நீர்த்துப்போக செய்யப்பட்டிருக்கும் போதிலும் கூட இது வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம் என்பதில் ஐயமில்லை. இந்த இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் படிம எரிபொருள்கள் பயன்பாடு குறைக்கப்படும் போது அதை ஈடு செய்வதற்காக 2030ஆம் ஆண்டுக்குள் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி உற்பத்தி 3 மடங்காகவும் மின்சக்தியின் பயன்திறன் 2 மடங்காகவும் உயர்த்தப்படும். காலநிலை மாற்றத்தின் காரணமாக நிகழும் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகளை சமாளிக்க இழப்பு மற்றும் சேத நிதியம் உருவாக்கப்படும் என்பன உள்ளிட்ட முடிவுகளும் வரவேற்கப்பட வேண்டியவையாகும். இவைதான் காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளின் நல்ல தொடக்கமாக துபாய் காலநிலை மாற்ற மாநாட்டை உருவாக்கி இருக்கின்றன. அதே நேரத்தில் காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளுக்கு ஏற்ற வகையில் தகவமைத்துக் கொள்வதற்காக பாரிஸ் உடன்படிக்கையின்படி மாநாட்டில் உருவாக்கப்பட்ட உலக தகவமைப்பு இலக்கு திட்டம் வலிமையாக அமையாதது, இலக்கை அடைய வளரும் நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு போதிய நிதியை வழங்க வளர்ந்த நாடுகள் ஒப்புக்கொள்ளாதது, சாத்தியமே இல்லாத கரியமில வாயுவை உறிஞ்சும் திட்டம் போன்றவை பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களாகும். துபாய் காலநிலை மாற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட சாதகமான பாதகமான முடிவுகள் அனைத்தையும் அலசி ஆராய்ந்தால் சாதகமான அம்சங்களே அதிகமாக உள்ளன. காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளை கட்டுப்படுத்த இவை மட்டுமே போதுமானவையா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். ஆனால் துபாய் காலநிலை மாற்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பிடிமானமாக வைத்துக்கொண்டு இலக்கை நோக்கி முன்னேற அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெப்பநிலை உயர்வு இப்போதே 1.2 டிகிரி செல்சியஸை கடந்துவிட்ட நிலையில் புவி வெப்பநிலையின் தீய விளைவை கட்டுப்படுத்த போதிய காலக்கெடு இல்லை என்பதை அனைத்து உலக நாடுகளும் உணர வேண்டும். இந்தியாவும் அதன் பொறுப்பை உணர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலநிலை மாற்றத்திற்கு எந்த வகையிலும் காரணம் இல்லாமல் அதன் தீய விளைவுகளை மட்டுமே அனுபவித்து வரும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. சென்னையை அண்மையில் வெள்ளக்காடாக்கிய மழை மற்றும் வெள்ளத்திற்கும் காலநிலை மாற்றம்தான் காரணமாகும். இனி வரும் காலங்களில் இத்தகைய பேரிடர்கள் இன்னும் அதிகரிக்கும் ஆபத்து உள்ளது. இதை தமிழக அரசும் உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள நிலக்கரியை எரிபொருளாக கொண்ட அனல் மின் நிலையங்களை மூடுவதற்கும் புதிய நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கப்படுவதை தடுக்கவும் NLCயை வெளியேற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்கொள்வதற்கான தகவமைப்பு நடவடிக்கைகளை போர்க்கால வேகத்தில் முன்னெடுக்க வேண்டும் என
அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.